சிம்பிளா வீட்ல இருக்கிற பொருள் மட்டும் வச்சு டேஸ்டியான கோதுமை பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சாஸ்பேன்ல 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அடுத்து 1/2 கப் தேங்காவை நல்லா துருவுன மாதிரி அரைச்சிட்டு இது அப்படியே கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு. நம்ம ரெடி பண்ண வெள்ளை கரைசலை சூடா இருக்கும் போதே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கெட்டியா கரைச்சிக்கோங்க. லாஸ்டா இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சக்கரை கூட பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பணியாரம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ரெடி பண்ண மாவு இதுல சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2ல இருந்து 3 நிமிஷத்துலேயே பணியாரம் ரெடி ஆயிடும். இதே மாவை தோசைக்கல்ல சேர்த்துட்டு பேன்கேக் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.